சோதரம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம். இந்த நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த தேவன் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுறதுக்காக நன்றி. கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்தினவர், இந்த ஆண்டையும் நடத்துகிற தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியாக உமக்கு நன்றி செலுத்தி பரிசுத்த ஆவியனோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We submit everything in your hands, my Lord. You lead us, you teach us, mold us. எங்களை வழி நடத்தும், எங்களை மறைத்து கொள்ளும், எங்களை உருவாக்கி நடத்தும். ஆண்டவரே, உம்மோட பரிசுத்த கரத்தில் ஒரு மண்ணாக இருக்கிற எங்களை உம்மோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வடிவமைத்து உம்மோட நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை கொஞ்சம் பயன்படுத்தும்படி உம்மோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும். இந்த நேரத்தை உம்மோட கரங்களை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஓய்வு நாளை உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவப்பிள்ளை, இந்த புதிய புத்தாண்டில் சில காரியங்களை நம்மிடத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொள்ளும் பொழுது தேவன் சில மாற்றங்களை நம்மிடத்தில் காண்பிப்பார். அநேக கண்கள் அதை காணும், நம்மோட கண்களும் அதை காணும். கொஞ்சம் வால்யூம் குறையும். என் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு, உன்னை நடத்துவதற்கு அவருக்கு எம்மாத்திரம். உம்மை நடத்துவதற்கு அவருக்கு எம்மாத்திரம். He is ready, but we are not ready. ஹல்லேலூயா. அவர் ஆயத்தமா இருக்கிறார், நாம் தான் ஆயத்தமா இருக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகம் வெறும் வார்த்தையினால் தொகுப்பு மாற்றம் அல்ல, அது நம் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் நமக்கு ஒரு ஒளி தரும் ஒரு விளக்காக இருக்கிறது. உங்களுடைய சுகத்தோடு வைத்திருப்பது வேத வசனம், உங்களை பலத்தோடு வைத்திருப்பதும் வேத வசனம், உங்களை ஐஸ்வர்யனாக மாற்றுவதும் வேத வசனம், உங்களை சமாதானம் கொடுப்பதும் வேத வசனம். ஆனால் இந்த இருதயத்தில் வசனங்களை திருடப்பட்டதுனால உங்களுடைய ஆசீர்வாதங்களும் திருடப்பட்டது. அதனால் தேவனால் நடத்தப்பட முடியவில்லை. நீங்கள் அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. I just want to show you one thing. இப்போ எந்த காலத்தில் இருக்கிறோம்? நம்ம சொல்லுங்க, என்ன காலத்தில் இருக்கிறோம்? இப்போ எல்லாம் இப்போ வேதத்தை வாசிக்கிறோம், நல்ல சபைக்கு வரோம், வார்த்தைகளை கேட்கும். என்ன காலத்தில், என்ன மாதத்தில் இருக்கிறோம்னா சொல்லுவீங்க? எந்த வருடத்தில் இருக்கிறீங்கன்னா 2026. ஹல்லேலூயா. காலையில் இருக்குமா மாலையில் இருக்கிறோமா? அப்போ வேதத்தின்படி எந்த காலத்தில் இருக்கிறோம் பார்த்தோம்னா கிருபையின் காலம். அது முடிய போகுது, உபத்திர காலம் வரும், அதுக்கு மேலே ஆயத்தமாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்கு சத்தியத்தின் வார்த்தையை உள்ள வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வீர், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த சத்தியம் சருக்கு உள்ளனா நீங்க விடுதலை பண்ண முடியாது. பெற்றோர்களுக்கு நல்ல சத்தியத்தை உள்ள வாங்கி பிள்ளைகளுக்கு சத்தியத்தை நல்லா விதைங்க. வரும் காலத்தில் பிழைப்பதற்கு சத்தியம் தான் விடுதலை கொடுக்கும். சத்தியம் இல்லைன்னா விடுதலை கொடுக்காது, சத்தியத்தில் வளர முடியாது, உபத்திரம் பயங்கரமாக பட வேண்டியது இருக்கும். கொரோனா வந்து எங்கிருந்து வந்தது? எந்த நாட்டில் ஆரம்பிச்சது? சைனா. பல கிலோமீட்டர் எங்கேயோ இருக்குது, ஆனால் இந்தியாவுக்கு வந்துடுச்சு. எப்படி வந்தது? எப்படியோ காத்தோ ஃப்ளைட்டில் வந்து இறங்கிடுச்சு. ஹல்லேலூயா. போன கிறிஸ்மஸில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் வந்திருக்கலாம், வாட்ஸ்அப்பில் வந்திருக்கலாம், இன்ஸ்டாவில் வந்திருக்கலாம், ஃபேஸ்புக்கில் வந்திருக்கலாம், மெனி திங்ஸில் வந்திருக்கலாம். போன கிறிஸ்மஸுக்கு 7 இடத்துல கலவரம் நடந்து கிறிஸ்மஸ் கொண்டாடாதபடி பெரிய உபத்திரம் வந்தது. இல்லை பார்த்துங்க, ராமேன்னு சொல்லுங்களேன். சாமி அங்கேருந்து கேரளாவுக்கு வந்துருச்சு. இப்போ கேரளாவுக்கு கொரோனா வந்துருதுன்னா இங்கே என்ன பண்ணீங்க? உடனே மாஸ்கெல்லாம் போட்டு. அப்போ கேரளாவுக்கு வந்து அந்த உபத்திரம் சென்னை பட்டணத்துக்கு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஹல்லேலூயா. யுத்தம், குதிரை யுத்தம் கர்த்தருடையது. குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கணும்.
ஏன்னா உபத்திர காலத்தில் வரும் பொழுது சொல்றேன், நோ ஒன் வில் சர்வைவ். சாப்பாடு கூட இருக்காது ஃபியூச்சர்ல. திருப்பியும் சொல்றேன், வேத வார்த்தையில் இருக்குமா பிடிச்சு கொள்ளுங்க. கோல்டன் டூம்ல இதெல்லாம் சத்தியம் ரொம்ப டீப். எல்லாம் மேலோட்ட ஆராதனை பாடல் திமுக்கு திமுக்கு ஆடிட்டு போயிடுறீங்க. சத்தியத்தை அறிஞ்சு கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவன் உணர்த்தபடிய பாரத்தோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன். நல்ல ஞானத்தோடு இருக்கிற நீங்கள் கர்த்தரோட ஞானத்தால் வளர வேண்டும். The golden rockல மேல சத்ரு உட்காருவான். கரன்சி will come in one hand. எல்லா நோட்டுல ஒரு நோட் ஆகும். சமயம் வந்துருச்சு, சீக்கிரம் வந்துருச்சு. மிருக ஜீவங்களுக்கு சிப்பு போட வந்துருச்சு. நெக்ஸ்ட் மிருக ஜீவனுக்கு சிப்பு போட்டது மனுஷனுக்கு வரும். மனுஷனுக்கு ஒருத்தன் கண்ட்ரோல். பைபிள் தூக்குனா உனக்கு சோறு கிடையாது. நான் தூக்குவேன். கட் பண்ற ஆதார் கார்டு கிடையாது, ஏடிஎம் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, ஹாஸ்பிட்டல் போன ட்ரீட்மெண்ட் கிடையாது. முத்திரை போட்டா தான் எல்லாத்துக்கும் உனக்கு அனுமதி. அந்த நாட்கள் நெருங்கி விட்டது. ஆனால் சத்தியத்தில் அறியும் போது கர்த்தர் தப்பித்துக் கொள்ள வழிகளை கொடுப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, சத்தியம் தான் உனக்கு விடுதலை ஆக்கும். இந்த உயர்ந்த விசேஷமா இந்த என்ன உயர்த்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே என்று ஜெபித்த காட்டிலும் எனக்குள் வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். எல்லாம் ஜெபிப்பீங்க. என்ன ஜெபிப்பீங்க? ஆண்டவரே என்ன இந்த வருஷம் நீங்க ஜெபிச்சதெல்லாம் சொல்லிட்டுங்களா? இந்த வருஷம் ஆண்டவரே இந்த வருடம் முழுதும் என்ன சொல்லுங்க பிரதர், சுகபத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. உண்மைதானே? ஆண்டவரே இந்த ஆண்டு எப்படியாவது வீடு பொருட்கள்னாலே நிரப்பணும். ஆண்டவரே கிழிஞ்ச பேண்ட்லாம் போடுறது இந்த வருஷம் எல்லாம் கேட்டிருப்பீங்களா? எப்படியாவது இந்த வருஷம் வீட்டை கட்டிடணும், எப்படியாவது எனக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணிடணும், எப்படியாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். இதெல்லாம் ஜெபம் பண்ணிருப்பீங்க. எல்லாம் யாருனாவது வசனத்தை காத்துக்கொள்ள ஜெபம் பண்ணிருப்பீங்க. ஒருத்தரோட பண்ணிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், வசனத்தை எல்லாம் கொடுக்குது. வசன ஆசீர்வாதம் கொடுக்குது, வசன சுகத்தை கொடுக்குது, வசன கிருபை கொடுக்குது, வசன பலனை கொடுக்குது. இப்போ காலையில் உட்காந்துருக்கீங்க தெரியுமா? வேத வார்த்தை தான் உங்களை உட்கார வச்சிருக்கு. அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் போது ஒவ்வொரு வசனம் தம் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய தேவனோட குரல் கேட்கும். வேதாமத்தை படிக்கும் பொழுது நம் தேவனோட நெருங்கி போகிறோம். அது நம் தவறுகளை நம்மளை உணர்த்துகிறது, சரியான பாதையில காட்டுகிறது. அது நம்முடைய ஆன்மாவுக்கு உணவளிக்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது. அந்த வேத வார்த்தையானது தினமும் வேதத்தை வாசித்து படிக்கும் பொழுது நம்மோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறதை காண முடியும். எனவே தினமும் வேதத்தை வாசியுங்கள். அது உங்களோட வாழ்க்கையை வல்லமையா மாற்றுறது மாற்றமில்லை, வேதம் உங்கள் நடத்துகிறது பார்க்க முடியும். வேதம் பேசுன்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வார்த்தை என்னோடு பேசுன்றவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கு கர்த்தர் இந்த ஆண்டும் ஆண்டவர் விசேஷமாக ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வார்த்தையை நமக்கு அழகாக கொடுத்தா. அந்த வருடத்துக்கு என்ன கொடுத்தா? கர்த்தர் நித்தமும் கர்த்தர் நடத்த வேண்டுமானால் கிறிஸ்துவாக இருக்கிற நமக்கு தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நடத்துவார். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நடத்துவார். அன்பான தேவ பிள்ளைகளே, தாழ்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் உயர்த்துவார் என்று கருத்தை வலியுறுத்தும் பல வேத வசனங்களே உள்ளது. அவற்று முக்கியமான வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்து வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எப்போ நடத்துவார் உங்களை? இந்த வருடம் வாக்குத்தத்தம் கொடுத்தார். கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். நாங்கள் பீச் வரைக்கும் நடந்து போக வைக்க மாட்டார். உன் வாழ்க்கையை நடத்துவார். உன் வாழ்க்கையை மென்மையாக வைப்பார். உன் வாழ்க்கை ஆசீர்வாதம் வைப்பார். எல்லாத்தையும் கேட்பதற்கு உன்னை உயர்த்தின எப்படி இருக்கணும்? அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் நடத்துவார். உன்னை அனைவரும் சொல்ற உங்களை கொஞ்சம் பேசணும். நைட்டு முன்பாக ஒரு வார்த்தை கூட வாயில தொண்டையிலிருந்து வரல. கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு இன்னைக்கு வேத வார்த்தையை பேச சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். என் கூட இந்த சகோதரிகளுக்கெல்லாம் தெரியும், ஒரு வார்த்தை பேச முடியல. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு கஷ்டப்பட்டு பேசுறேன்னா நீங்கள் கேட்கணும், நீங்கள் ஆஸ்வதிக்கப்படணுன்றதுக்காக. ஹல்லேலூயா. யாக்கோபு 4:10 மறுபடியும் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்றால் கர்த்தர் நித்தம் உன்னை நடத்துவார். 1 பேதுரு
5:6 சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உயர்த்தம் எங்க இருக்கணும்? பலத்த கையில அடங்கி இருக்கணும். மீறி போக கூடாது. ஹல்லேலூயா. மீறி போனா முடிஞ்சு போச்சு. பலத்த கரத்துல அடங்கி இருக்கணும். கழுகுகள் சேட்டைக்குள் மறைத்து இருக்கிறது போல் கர்த்தர் உங்களை மறைப்பார். உங்க உள்ளங்கையில வரைந்து வைத்து தேவன் சொல்ற அவர் கரத்துல அவர் உயர்த்தும்படிக்கு, மனுஷ விஷயம் வார்த்தை சொல்ல, அவர் ஏற்ற காலத்தில் தேவனை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நீதிமொழிகள் 23:29-23 சொல்லுகிறது, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான். நம்ம கனம் அடைய வேண்டுமானால் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வது இயேசுவை போல மனத்தாழ்மை வேணும். இந்த வசனங்கள் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாரும், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறவருமாக இருக்கிற வேதத்தின் வெளிப்பாடு சொல்லுகிறது. சரியான நேரத்தில் அவர் தம்முடைய பலத்த கரத்தினால நம்ம உயர்த்துவார் என்று கர்த்தர் என்று போதிக்கின்றது. வேதத்தில் அநேகரை கர்த்தர் நடத்தியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அவர்கள் தேவனிடத்தில் எவ்விதத்தில் தாழ்மையா இருக்கிறார்கள் என்று பார்க்க முடியும். மோசே குறித்து பார்த்திருக்கிறோம், தாவீதை குறித்து பார்த்திருக்கிறோம், யோனாவை குறித்து பார்த்து எல்லாருமே தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துவார்கள். தாழ்த்தும் போது கர்த்தர் உயர்த்துகிற தேவன். humble yourself. இந்த ஆண்டு எவ்வளவு முடியுதோ humble yourself. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சபையே, கர்த்தர் உன்னை பார்த்தான் சொல்லுகிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ சொல்லாதவங்களும் அவங்க இருதயத்தை ஆண்டு பார்க்கிறதே கிடையாது. அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ எல்லாம் வாய் திறந்து இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. காலையில சண்டே காலையில ஏசப்பா பக்கத்தில் சேர் இருக்கு, உட்காந்துட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, சூப்பர். நல்ல லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்காரு, சூப்பர். அல்லேலூயான்னு பார்க்கிற தேவன் அல்ல, உன் இருதயத்தை பார்க்கிறார். ட்ரெஸ் பண்ண ஒரு லேட்டா வருத்த காட்டிலும் ஏதோ ஒன்று போட்டு பக்காவா வந்து பாருங்க, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. கண்ணாடி முக்கிற நேரத்தில் தேவன் முன்னாடி நில்லுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் நிச்சயமாக சொல்லுகிறேன். சங்கீதம் 144:3 சொல்லுகிறது, கர்த்தாவே மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரரை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் ஏமாத்திரம். நம்மளை பத்தி நல்ல யோசிக்க, நல்ல யோசனை சிந்தை இருக்கு தேவனுக்கு. நம்மள பெரிய ஆளா? நீங்கள் அவ்வளவு பெரிய ஆளா? ஆண்டரோட பெரிய ஆளா? நீங்க ஏமாத்திரம், நீங்க ஒண்ணுமே இல்லை. ஆனா தேவன் நம்மை தேடி வருகிறார், நம்ம தேடி வருகிறார். மோடியை வந்து தேடி போறாங்களா? மோடி தேடி வர்றாரா? அது கூட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். நமக்குலாம் சுத்தம் கிடைக்கும்ன்றீங்க, கிடைக்காது. மந்திரியை பார்க்க டைம் கிடைக்கும்? ஒன்று ஏங்க கவுன்சிலர் பார்க்கறதுக்கு கூட நம்மளுக்கு இடம் டைம் கிடைக்கும், அதுக்கு ரெக்கமெண்டேஷன். ஆனா நம்ம தேவன் நம்மோட பேசுகிற தேவன் நம்மோட முகமுகம் பேச, அவரு நமக்கு நம்ம ஒண்ணுமே இல்லை. ஏமாத்திரம் அவருக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லை. ஏசாயா 22:22 சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்க, எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். அல்லேலூயா. மனுஷனை நம்பாத, ஏன்னா அவன் மாத்திடுவான், மாத்தி பேசுவான். இன்னைக்கு ஐ லவ் யூ டார்லிங்னுவான், நாளைக்கு போடி வெளியேனும். அல்லேலூயா. பியூட்டி குயின்வான், அப்புறம் சொல்லக்கூடாது சொல்றேன். ஆனா தேவன் வாலிபத்திலையும் உன்னை ரசிப்பாரு, முதிர் வயதிலும் ரசிப்பார். அல்லேலூயா. மனுஷன் குறை சொல்வான், என் தேவன் ஒருபோதும் குறை சொல்ல மாட்டார். நீ இதை பண்ணிட்ட காம்பசிச்சு குத்துவாங்க. என் தேவன் என்ன சொல்லுதான், இனி பாவம் செய்யாத. அப்படித்தான் தேவன் நம்மள ஏமாத்துறாங்க, ஒண்ணுமே இல்லை. அப்படியேப்பட்ட பயங்கர பரிசுத்தமான நம்ம இங்க உட்காந்துக்கிறவங்களை சைட்டா பரலோகத்தை ஒரே டிக்கெட்ல போயிடுவீங்க. விசாரிப்பில் எல்லாரும் தேவன் நமக்கு அவர் பார்க்க நம்மள ஒண்ணுமே இல்லை. உண்மையை சொல்ல போனா ஒண்ணுமே இல்லை. நம்மளை கீழ்படுகிறோம். உண்மையை சொல்லுங்க, கீழ்படுதுங்க. நேத்து சொன்னது இன்னைக்கு செய்வீங்க கிடையாது. சரி, ஒரு நாள் நேத்து பேசி ஜெபம் பண்ணிப்பீங்க, ஆண்டவரே இனிமேல் வேதத்தை நல்லா வாசிப்பீங்க. பிசாசு கரெக்டாக வேலை விடுவாங்களுக்கு. சரி, ரொம்ப டயர்டாக இருக்கு, நாளைக்கு படிச்சுக்கலாம். அப்பயும் நீங்க ஏமாத்திரம் ஆண்டவர் தேடி வரார்.
மோடி தேடி வர மாட்டான், மோடி தேடி வானா தேவன் நம்ம தேடி வருகிற தேவன். இஸ் a supernatural God. யோபு 7:18 சொல்லுகிறான், காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷம் தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ செய்தி எம்மாத்திரம். அல்லேலூயா. உங்களை உயர்த்துவதற்கு எம்மாத்திரம் இருக்கு. ஒரு நொடி போதும். 1 second he can make you a billionaire. He is a supernatural God. ஏனென்றால் தேவன் 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நல்ல வாய்த்த சொல். உலகத்தில் இருக்கிறவனும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவர் என்னை தேடி வராருங்க. நான் ஒண்ணுமே இல்லை, எம்மாத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, மோசையை குறித்து அப்படியான தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். மோசையை குறித்து பார்க்கும் பொழுது மோசே கர்த்தர் முழுமையாக நடத்தினதை நம் வேதத்தில் பார்க்க முடியும். மோசே தன்னை தாழ்த்தி ஒரு காரியத்தில் தேவனிடம் சொல்லுகிறத பார்க்க முடியும். கர்த்தர் மோசையை பார்த்து, நீ எகிப்து தேசத்துக்கு போ, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வா என்று தெரிந்து கொண்டேன் என்று மோசைக்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு சபையை கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உன் படிப்பு பரலோகத்துக்கு கொண்டு போவாதா? உன் படிப்பு பரலோகத்துக்கு, உன் அழகு, நல்ல சூப்பர் ட்ரெஸ், உன் காரு, எப்பா பென்ஸுப்பா, இங்க பென்ஸ் போ. நீ ஃப்ளைட்லயே டிராவல் ஆகுற, பரலோகம் போவ. வார்த்தை பரலோகம் கொண்டு போ. மோசே கிட்ட கூப்பிடுறார், அப்பா என் ஜனங்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, போய் கொண்டு வான்னு. எப்பவுமே ஹம்பிள்னஸ் பிஃபோர் த காட், ஹம்பிள்னஸ். நான் அப்படிதான் எல்லா காரியத்தையும் எல்லாம் தெரிஞ்சவளே தெரியலதான் சொல்லுவேன். ஏன்னா கற்றுக் கொடுக்க தேவனோட இருக்கிறார். ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும் போது ஃபயரா பிடிச்சிக்கணும், ஸ்லாக்னஸா இருக்கக்கூடாது. ஆண்டு கற்றுக் கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று செய்ய போறான்னு விசுவாசிக்கணும். இதை கற்றுக்கோங்கன்னா கற்றுக்கணும். ஏன்னா என் தேவன் நல்லவர். இங்க மோசே சொல்லுகிற காரியத்தை பார்க்க கர்த்தர் மோசையை பார்த்து அழைக்கிறார். எகிப்துக்கு போய் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வா, நான் தெரிந்து கொண்டேன். அதற்கு மோசே கொடுத்த பதில் நான் எம்மாத்திரம் என்று பார்க்கும்போது யாத்திராகமம் 3:11 வாசிக்கும் பொழுது, மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்துவதற்கும் நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. நான் எப்படி ஆண்டவரே போவேன்? நான் திக்குவாயி, நான் எப்படி போவேன்? எப்படி? என்னால முடியாது. ஆனா இயேசு அழைத்தா கழுதையை கூட வேலை வாங்குவார். என் தேவன் நினைச்சா கழுதையை பேச வைப்பார். என் தேவன் சகலத்தை பேசும். காய்ந்து போனதை போல இருக்கலாம், காய்ந்து போனதும் உதவும். அல்லேலூயா. சிம்சோனுக்கு எதுவுமே பிரச்சனை, போராட்டம் ஒண்ணுமே இல்லை, காய்ந்த எலும்பு அவனை காப்பாற்றும்படி கர்த்தர் உதவி செய்தார். Something be a toothpick for the Lord. ஆண்டவர் எதிர்பார்க்கிற மோசே கூப்பிட்டான், நான் எம்மாத்திரம். ஆனா மோசையால ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா ஆண்டு அழைச்சிட்டா அவர் எதையும் செய்வார். மோசே கர்த்தரை தன்னை அழைத்தபடியாக தன்னை பெரிய ஆளா காண்பிக்கல. ஐயோ என் ஆண்டவரு என்ன கூப்பிட்டார்ப்பா, இன்னைக்கு பார்க்கிறேன், கொஞ்சம் வேத வாசனை தெரிஞ்சிச்சுன்னா வெளியில பார்க்கிறேன், உடனே எனக்கு எல்லாம் தெரியும். ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. மோசே அழைச்ச உடனே நான் பெரிய ஆளா காண்பிக்கல. என்னை மாற்றின கற்றால என்ன மாற்ற செலக்ட் பண்ணார்னு சொல்லல. என்னை கர்த்தர் நம்பி அழைத்தார் என்று அவனை தன்னை தாழ்த்தினான். நான் உண்மையா சொல்றேன், கர்த்தர் தேவ சமூகத்தில் நானும் மனைவிலாம் போகும்போது முகாம்லாம் போவோம். 3 நாள் முகாம், 4 நாள் முகாம்லாம் போவோம். அங்கெல்லாம் போயிட்டு தேவ சமூகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. உண்மையா சொல்றேன், ஆஃபீஸில் லீவ் போட்டு மொபைல் ஆஃப் பண்ணிட்டு சர்ச்சுக்கு அந்த முகாமில் இருப்பேன். ஆஃப் அன் டைமில் போய் மொபைலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துப்பேன். அங்கிட்ட ஒரு 100, 500, 300 பேர்கிட்ட இருந்தாங்க முகாமில். அங்கே ஆண்டு தரிசனமாக நிறைய கொடுத்தார். அதே அருள்ராஜ் பாஸ்டர் அருள்ராஜ் அவர்கள், அவங்க அண்ணன் எல்லாருமே பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் வந்தாங்க. அவங்க கொடுத்த கவுன்சிலிங்லாம் கேட்கும் போது அப்படியே கேட்டு எடுத்து வச்சாச்சு. அதில் நிறைய ஜனங்க, அந்த ஜனங்களும் இப்பயும் பார்க்குறேன். கொஞ்சம் வால் வந்தோன்னு இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. தன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். இன்னைக்கு நானும் மனைவி தாழ்த்தணும். இன்னைக்கு ஒரு சபைன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். When you obey and be holy before the God, God will mightily use you. ஆண்டு யூஸ் பண்ண வைக்கிறார். உண்மையாக சொல்றேன்,
நீங்க அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லா ஞானம் இருக்கு உங்களுக்கு, யாரும் மக்கு கிடையாது. எல்லா ஞானவான்கள், என் சபையில் இருக்கிறவர்கள் எல்லா ஞானவர்கள், அது யூத்தா இருக்கட்டும் பெருவிழா இருக்கட்டும், எல்லாமே அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா, உங்கள்கிட்ட ஒரு ஸ்லாக்னஸ், ஒரு ஸ்லாக்னஸ். ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதுன்றீங்க. ஆசீர்வாதம் ஹிந்துஸ் கிட்ட இருக்குது, முஸ்லீம் கிட்ட இருக்குது, ஜெயின் கிட்ட இருக்குது, எல்லார்கிட்ட இருக்குது. ஆனா நம்ம கிட்ட அவங்க கிட்ட இல்லாத நம்ம கிட்ட ஒண்ணு இருக்குது, அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். மோசே ஒண்ணுமே முடியாது. மோசே எகிப்தில் நிகழ்ந்த அற்புதங்களை யாத்திராகும் புத்தகத்தில் காண்பிக்கிறேன். பார்வோன் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியேற அனுமதிக்க மறித்த போது கர்த்தர் மோசேயின் மூலமாக விசேஷம் எகிப்தின் மீது 10 வாதைகளை வர வைத்தார். 10 வாதைகள் யாருக்கு சொல்லுங்க பாப்போம், சொல்லுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டடி போல போ. இந்த 10 வாதைகளை பார்க்கும் பொழுது, முதல் நைல் நதி ரத்தமாக மாறுதல். நைல் நதி மாற்று எகிப்தின் அனைத்து நீர்நிலைகள் ரத்தமாக மாறின. மீன்கள் செத்து தண்ணீர் குடிக்க முடியாத அளவுக்கு நாற்றம் அடித்தது. யார்? மோசே செய்தாரா? மோசையோட தேவன் இருந்தார். ஒரு அசைக்கிறதுக்கு, அந்த எகிப்தில் இருக்கிற அந்த ராஜாவை பார்வோனை அசைப்பதற்கு என்னென்ன யுத்திகளை மோசே மூலமாக உபயோகப்படுத்துகிறார். தவளைகளை, எகிப்து தேசத்து முழுவதும் வீடுகள், படுக்கறைகள், எல்லா இடங்களும் தவளைகள் நிரம்பினது. பேன்கள் தேசத்தில் சகல தூசியாக மனிதர் மேலும் மிருகங்கள் மேலும் போனதாக பேன்கள் வழிந்தது. ஈக்கள், கால்நடைகள், கொள்ள நோய்கள் எகிப்தில் செத்து மாண்டது. கொப்பளங்கள் மனிதர்கள் மேலும் மிருகங்கள் மேலும் கொப்பளங்கள் விசேஷமா போன்றது. What and all God with Moses was wonderful mighty things. வெட்டிகள் என்பது தேசத்தில் அனைத்தும் தின்று போட்டது. இருள் சூழ்ந்த தேசம் 3 நாட்கள் தொடர்ந்து இருள் சூழ்ந்தது. ஆனால் இஸ்ரவேல் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு சேதமும் வரவில்லை. இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. ஏனென்றால் மோசேயின் தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். அங்க அது மாத்திர தலைச்ச பிள்ளைகளை சங்காரம் எகிப்துல சன்னதி சிலை எல்லாத்தையும் கொன்று போடும்படி ஆண்டு அனுமதித்தார். ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வேதனையும் வரவில்லை. அது மாற்ற 10 வாதைகளுக்கு பிறகு இஸ்ரவேல் பார்வோனும் போகட்டுன்னு அனுமதிச்சிட்டான். பிறகு போறதுல மாற்றப்பட்டது. தன் படைகளை அவர்களை துரைத்து வந்து இஸ்ரவேல் செங்கலை அங்க மாட்டிக்கொண்டார்கள். அப்போது மோசே தன் கோலை கடல் மேல் நீட்டினால் உடனே கடல் 2ஆக பிளந்து தண்ணீர் ஒருமித்தமாக நின்றது. நடுவில் நலர்ந்து போன வேதவசனம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, மோசே can't do this. ஆனா மோசையோட இருந்தவரால் செய்ய முடியும். இன்னைக்கு உங்களால செய்ய முடியாதுங்க. ஆனா உங்களோட இருக்கிறார் தெரியுமா, அவரால் செய்ய முடியும். நாளைக்கு ஒரு பெரிய அசைவு உண்டாகணும்னா ஆண்டவர் உள்ள வல்லமையாக்கி நம்ம கேட்கறது எல்லாமே என்ன சொல்லுங்க, நம்ம கேட்கறது என்ன கேட்போம் சொல்லுங்க. ஆண்டவர் விட்ட எப்ப பார்த்தாலும் blessing 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 blessing. அந்த blessing இது வரைக்கும் நான் இத்தனை வயதிலும் பார்க்கிறேன், யாரும் blessing போகும்போது எத்தனை போனதாவே இல்லை. ஆமென். டேவிட் நீங்க என்ன பார்த்திருக்கீங்களா? உஷா நீங்க என்ன பார்த்திருக்கீங்களா? கீதன் பார்த்திருக்கீங்களா? blessing யாருமே எத்தனை போனத பைபிள்லயும் காட்டல. நான் நிறைய அடக்காரதனை போயிருக்கிறேன், நானும் கோபாஸ்ல போயிருக்கிறேன். கடைசியா பார்த்து நிறைய பட்டாலாம் உள்ள வைப்பாங்க, ஆனாலும் அவரால் எடுக்க முடியாது. ஆனா ஆத்துமா ரட்சிப்பு மகிமை அது பரலோகம் கொண்டு போகும். அல்லேலூயா. என் தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் அதன் வழியாக கடந்து சென்றார்கள். அவர்களுக்கு பின் தொடர்ந்து எகிப்தியர்கள் கடலுக்கு வந்தபோது கடல் மீண்டும் மறுபடியும் மீட்டு கொண்டு அவர்கள் அனைவரையும் நீரில் முழுகும்படியாக கர்த்தர் வாசலை மூடினார். See, I just want to show you one thing in the morning time. Don't leave the God. உங்களை செலக்ட் பண்றார். நீல ஏமாத்துறங்க, ஏமாத்துறோம். அவர் நினைச்சா அப்துல் கலாம் வச்சு ஊழியம் பண்ணியிருக்கலாம். ஆனா ஒன்று கூப்பிடுறாரு. இந்த புதிய வருஷத்துல எல்லா வாய்த்தொழில் சொல்லுங்க, ஆண்டவரை ஏமாத்துறோம். அந்த தாழ்மை வரணும். நான் ஏமாத்துறேன் ஆண்டவரை, என்ன போய் கூப்பிடுறீங்களே. எஸ், என்ன கூப்பிட்டார் ஊழித்து போது. எனக்கு ஒண்ணுமே தெரியும் ஆண்டவர், என்ன கூப்பிடுறீங்களே. நான் உண்மையா சொன்னேன், எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரேன்னு சொன்னேன். ஆண்டவர் பொறுக்க வச்சார், ட்ராக்ஸ் தகுதி அடிக்க வச்சார், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போக வச்சார், சுசிச்சு ஊழித்த ஆரம்பிச்சு வச்சார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒண்ணுமே தெரியாதுன்னு, ஆனா எல்லாம் தெரிஞ்சுக்க கொள்ளும்படி கற்றுக் கொடுத்தார். Why can't you do that? உட்காந்து சேர்ல உட்காந்துட்டு போறதுக்கு இயேசுக்கு தேவையில்லை, அவருக்கு ஊழியம் செய்து தேவை.
நேரத்தை அவருக்கா கொடுக்கிறது என்ற தேவை. முதல் நாள் கர்த்தர் என்ன கனம் பண்ணுகிறவரை கனம் பண்ணும். எப்படி கனம் பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? உங்க ஆண்டு நடத்துவாருன்னு சொல்லிட்டாரு, எப்படி உங்களை நடத்துவாரு? உங்களுக்கு பென்ஸ் காரை கொடுத்துட்டாரு, இங்க இருந்து மகாலிபுரம் போறீங்க, என்ன இருக்கணும் அதுல? பெட்ரோல் இல்லாம வண்டி எங்கே நிற்கும் கடைசி வரைக்கும்? அது பேர் என்ன தெரியுமா? பொம்மை கார். பெட்ரோல் ஊத்துனாதான் அது பேரு, இல்லைன்னா என்ன கார் அது பேரு? ஜோரா சொல்லு சபைய. கார் பேர் என்னது? அப்போ உங்க பேர் என்னது? அழகா சொல்றீங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அபிஷேகம் உள்ள இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓடுங்க, வண்டி ஓடும். நீ ஏமாத்திரம் மோசே திக்குவாய், ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. மோசேக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. நான் உங்களுக்கு கேட்குறேன், எல்லாம் தெரியுமா சிஸ்டர், பிரதர்? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இப்போ நீங்க என்ன சொல்லணும்? தெரியாது. என்ன சொல்லணும்? எனக்கு ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. திருட்டன் அதை வந்து சொல்ல தெரியாதுன்னு சொல்லாதீங்க. கர்த்தரோட பணியை செய்ய உங்களுக்கு தெரியாது. நீ சொல்லி பாருங்க, கர்த்தர் தெரிய வைப்பார். மோசைக்கு வந்து 3 வருஷம் பைபிள் கிளாஸ் போனாரா? பைபிள் வச்சு கிளாஸ் எடுத்தாரா? கிடையாது. மோசேவா இருந்தார், எல்லாம் நடந்தது. இப்போ காலங்கள் மாறிடுச்சு. காலங்கள் பாஸ்டர் போயிட்டு போ ரெவரண்ட் போய் பிஷப் போய் மாட்ரேட் லைனா வந்துடுச்சு. இது பரலோகத்தில் பேரை சொல்ல மாட்டாங்க. நான் கூட சொன்னேன் பிஷப் ஜேவியர், தெரியாது. ஜேவியரும் பரலோகம் தெரியும். அல்லேலூயா. அதனால தான் என்னோட இதுல வந்து எனக்கு கொடுத்தது தீர்க்க தரிசனம் கொடுத்தாரு, அதை மட்டும் தான் போடுவேன். நிறைய பேர் வைப்பான், இதை போடும், எதுனா பண்றது தெரியணுன்றதுக்காக போடுது. ஆனா அதனால ஒன்றும் கிடையாது, பரலோகம் கொண்டு போக முடியாது. நம்ம ஏமாத்திரம். நீ சொல்லி பாருங்க, கர்த்தர் கிரியை செய்வார். ஏன்னா ஜெபம் பண்ண எல்லாம் போயிடும் சொன்னேன் நினைச்சுக்க. ஏய் பாடானும் என்னது, நான் பார்த்துருக்கேன் நிறைய. ஏய் போன இயேசுவின் நாமத்தினால போன்னு சொன்னா போயிடும். அல்லேலூயா. நம்ம ஏமாத்திரம் ஒண்ணுமே இல்லை. நம்ம ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம காலி டப்பா. அல்லேலூயா. உங்க வீட்டில் எல்லாம் சமையலுக்கு ஒன்று போடுங்க, சாம்பாருக்கு என்ன போடுங்க சொல்லுங்க? அந்த நல்லா கழுவிட்டு திருப்பி வச்சாலும் அது பேரு உள்ள பெருங்காயம் இருந்தால் தான் சாம்பார். பெருங்காயம் இல்லைன்னா, தேவனோட வார்த்தை இல்லைன்னா ஒன்றும் இல்லை. பக்கத்தை பார்த்து சொல்லு, தேவனோட வார்த்தை இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. சபைக்கு அழகா வரியோ இல்லையோ, வார்த்தையோட வா. என் காட் இஸ் குட். தேவன் சொன்ன, மோசே சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை ஆண்டவரே ஏமாத்திரனர். அது சொன்ன உடனே இவன் தான் வேணும், இவனை ஃபுல்லா நடத்து. மோசே அழகா பயன்படுத்தார். சும்மா நினைச்சு பாருங்க, மோசே செய்த அற்புதங்களை யோசிச்சு பாருங்க. அதை செய்தா நாளை சொல்ல, ஆண்டவரே நான் யோசிப்பேன், போய் பீச்சாட போய் நின்று பேசலாமான்னு நினைப்பேன். ஆனா இதுல ரொம்ப பெரிய காரியம், மோசையோட தேவனோட சமூகத்திலே இருந்தார். அது வாய்க்குமான்னு தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிதியோன் போறாரு, ஆண்டுக்குள்ளேயே ஏமாத்திரன்னு சொல்லிட்டார். பீச் ஆண்ட போய் பெலன்றார் வச்சுக்கோ. 40 பழக்கம். எப்போனா ஒரு 5 லட்சம் பேர் பின்னாடி இட்டுன்னு வந்தாதான். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த மண்ணை கூட தோடலாக்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பார்த்தேன், நியூ இயர் பார்த்தேன், மேலேயும் கீழியும் ஃபுல்லா இருந்தது. இன்னைக்கு பார்க்குறேன், அல்லேலூயா, ஏமாத்திரம். கர்த்தருக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூங்குற ஆவிகள் விழிக்கட்டும், வராத ஆவிகள் சொல்லட்டும், கர்த்தர் செய்யட்டும். அல்லது கர்த்தர் குட் காட். ரெண்டாவது பார்க்கும்போது நான் ஏமாத்திரம். வேதத்தில் எத்தனை பேர் சொன்னாங்க நான் ஏமாத்திரம் என்று தாவீது சொல்லுகிறத பார்க்க முடியும். 2 சாமுவேல் 2:7-8 பார்க்கும்போது, தாவீது ராஜா கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்து நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தாவீது சொல்றான், எவ்வளோ பிளஸ் பண்றீங்கப்பா, இதெல்லாம் ஒண்ணுமே, இதெல்லாம் ஏமாத்திரம். அல்லேலூயா. ஆடு மேய்த்தவன். அல்லேலூயா. உண்மையா நிறைய சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனவன் நான். அதெல்லாம் ரகசியம். நிறைய ஃபெயில் ஆனவன் தான், ஆனா பாஸ் ஆயிட்டேன். அல்லேலூயா. அப்பே ஆண்டவர் மேல கிருபையா இருந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்க டீச்சர் எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க பாப்போம். தீர்க்க தரிசனம் வைக்கல, டீச்சர் வச்ச பேரு மக்கு. ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுத்த பேரு தீர்க்க தரிசி. இஸ் a supernatural God. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இருதயத்தை பார்த்து சொல்றாரு, அம்மா எனக்கு தெரியும் நீ யூஸ்லெஸ் வெசல்ஸ் தான், ஆனா என்னால மாற்ற முடியும், நான் எம்மாத்திரம் என்று வசனம்
மகத்துவத்தை தாவீது ராஜாவால் தேவனுடைய மாபெரும் கிருபையை எண்ணி தாழ்மையுடன் சொல்லப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஜெப குறிப்பான வார்த்தை 1 நாளாகமம் 17:6 இது காணப்படுகிறது. தாவீது ராஜா கர்த்தரோட சமூகத்தில் அமர்ந்து கர்த்தராக ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணது ஆமான்னு சொல்லுங்களேன். அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளையும் ஆண்டவர் பிளஸ் பண்ணியிருக்கார். நம்ம ஒவ்வொரு வாட்டி தன்னை தாழ்த்தி சொல்லும் போது கர்த்தர் உயர்த்துக்களால் பார்க்க முடியும். ஆனால் கொஞ்சம் வந்தோடனே இப்பெல்லாம் கொஞ்சம் வந்தோடனே சொல்லுங்களேன், வாய் திறந்து உங்களை சொல்ல, மற்றவங்களாம் அப்படி தான் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய. கொஞ்சம் வந்த உடனே மேன்மை பெருகுது, மேன்மை பெருகுது, வந்தா வந்துடுது. ஆனால் தாவீது சொல்றான், இது வரைக்கும் எனக்கு அவர் வீட்டை கூட அந்த வசந்த வாசிமா மோசே தேவனை தாவீது ராஜா கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். 5 அடுக்கு பில்டிங்கா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, ஸ்கொயர் பில்டிங்கா இருந்தாலும் சரி, எம்மாத்திரம். அல்லேலூயா. நம்ம பிஎன்ஸ் மேல பெருசா கட்டுறாங்க, அல்லேலூயா. ஆனா பயங்கர பிளான் பண்ணிருப்பாங்க, எத்துக்க கூட ஆடக்கூடாதுன்னு. ஆனா நம்ம தேவன் ஆட்டினார்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று எம்மாத்திரம். நான் கூட உள்ள பார்த்தேன், 1.5 கோடி தான், பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எம்மாத்திரம் ஒன்று மேல பார்க்கறதுனால தப்பு இல்லை. என்னைக்குன்னா ஆண்டு 3 8வது மேல உட்கார வைப்பார். ஸ்தோத்திரம். கேட்கிற யாபம் பெற்றுக்கொள்ளலாம். கேட்கணும் தப்பு இல்லை. அவன் அன்னைக்கு சொல்லுவேன், நல்லா கேளுங்க. கேட்கும் போது ஆண்டவரோட வார்த்தையும் கேளு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீது ராஜா கர்த்தரோட சமூகத்தில் அமர்ந்து கர்த்தராக ஆண்டவரே தேவரனை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம் என்று வீடு எம்மாத்திரம் என்றார். கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தவுடனே தேவன் அவர்களை பார்ப்பார், இது எப்படி செயல்படுகிறது என்று. பிறகுதான் கர்த்தர் நடத்துவார். நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் தாவீது வீட்டை ஆசீர்வதிப்பதற்காக வாக்குத்தத்தத்தை கொடுத்து தாவீது கர்த்தருடைய சந்நிதியில் அமர்ந்து இந்த ஜெபத்தை சொல்கிறான். நாத்தான் தீர்க்கதரிசி ஒருவேளை தாவீதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் சில காரியங்கள் மாற்றங்கள் வந்திருக்கும். தன்னை ஒரு சாதாரண ஆடு மேய்க்கும் சிறுவனாக இருந்து தேவன் ராஜாவாக உயர்த்தினதுக்கு தேவனுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. சாதாரண ஒரு மனுஷனை உயர்த்த மாட்டார். எடுத்துன ஒரு மனுஷனை சாதா தேவன் உயர்த்த மாட்டார். கர்த்தர் நினைச்சிட்டார்னா அது யாரால் தடை செய்ய முடியாது. உங்களை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் எப்படி நடத்திடுவார். உங்களை பிடிச்சிச்சா எப்படியும் நடத்துவார். நம்ம இப்படித்தான் ஜெபிக்கணும் அவசியமே இல்லை. அவரோட பார்வையில உண்மையும் உத்தம தாழ்மையா இருந்தா கர்த்தர் கொஞ்சத்தில் உண்மையை உள்ளவனை அநேகத்துக்கு அதிகாரி. கொஞ்சம் நானும் மனைவி போன பேசுமா கொஞ்சத்துல அப்ப நான் ஆண்டு சொன்னேன், எந்த ஆண்டு மனுஷன் முகத்தை பார்ப்பான். நான் சொன்னேன், 1% நம்மளை பார்த்துருக்காருன்னு நினைக்கிறோமா, தாழ்த்தினேன். ஏன்னா நம்ம எவ்வளவு பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும் போது எனக்கு இந்த பலிபீடத்தை கொடுத்திருக்கார். நாளைக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. அல்லது வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் கர்த்தருக்கு. இங்க தாவீது சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடியும். 1 சாமுவேல் 17:26 கோலியாத்தை பற்றி குறிப்பிடும்போது விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று தாவீது கூறினார். எம்மாத்திரம். அல்லேலூயா. இங்க ஒரு எம்மாத்திரம் ஜெய்சாண்டிகா நிற்கிறான். ஆனா அவனால கொல்ல முடியாது, அவனோட இருக்கிற தேவனால முடியும். இன்னைக்கு உங்களால முடியாதுங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்க பெரிய பிரச்சனை அவரால் மாற்ற முடியும். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு வார்த்தை திரும்ப சொல்றேன், சிலருக்கு போராட்டம் பிரச்சனை, ஃபைனான்சியல்ல ஒரு பிரச்சனை பயங்கரமா இருக்கு. எப்படி வெளியே வருதுன்னு தெரியல, சொல்யூஷன் தெரியல, உன் மைண்டுக்கு மசாலாவே இல்லை, வரல, என்னன்னு தெரியல, ஓடுற வரைக்கும் ஓடுற நினைக்க. ஆண்டவர் சொல்றாரு, தாவீது ஒரு நாள் நினைச்சு பார்க்கல. அல்லேலூயா. தாவீது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இருக்கும்போது ஆண்டரோடு இருக்கும் பொழுது கரடிகிட்ட அவன் சண்டை போட்டான். அப்புறம் ஜோரா சொல்லுங்க, சிங்கம் சண்டை போட்டான். சின்ன மிருகம், அவனோட பார்வை எம்மாத்திரம். அல்லேலூயா. ஏன்னா அவனோட யார் இருந்தது? கர்த்தர். இப்ப சடனா பெருசு நிக்கிறான், இப்ப பெருசா நிக்குது. அல்லேலூயா. ஆனா என்ன சொல்றான், கொன்று போட காரியம் சாதாரணமானதல்ல,
கோலியாத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம். ஹலோ, அந்த சின்ன பிரச்சனை சால்வ் பண்ண தேவனுக்கு இந்த பெரிய பிரச்சனை சால்வ் பண்ண ஏமாத்திரம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஏமாத்திரம். உன் பிரச்சனை அவருக்கு ஒண்ணுமே இல்லை. உன் பிரச்சனை அவருக்கு ஒண்ணுமே இல்லை, ஏமாத்திரம். அல்லேலூயா. இல்ல என்ன பார்த்து சொல்லுங்களேன், ஏமாத்திரம் எனக்கு சொல்லுங்களேங்க. நாங்க மட்டும்னா ஒரே படகுல போறதுக்கு தான் நம்பலாம். அல்லேலூயா. உங்களுக்கு கொஞ்சம், எனக்கு நிறைய இல்லை, என்ன காட்டில நிறைய கூட இருக்கலாம் அபிஷேகம் உங்களுக்கு. அல்லேலூயா. என் கர்த்தர் ரொம்ப நல்லவர். பார்க்கிறா, இது ஏமாத்திரம் என்று தாவீது கூறினான். கோலியாத்தை கொன்று போடுறதுக்கு காரியம் சாதாரணமானதல்ல. கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியாகத்தான் தன்னை தாழ்த்தும் போது கோலியாத்தை முறியடிக்கும்படி கர்த்தர் தாவீதை நடத்தினார், தாவீதை ராஜாவாக்கினார். இன்று இதன் மூலம் தாவீது தேவனுடைய கிருபையை உணர்ந்து தன்னை தாழ்த்துகிறான் என்பதை சுட்டி காட்டுகிறது. நீ தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உயர்த்துவது நிச்சயம். நல்ல ஏமாத்திரங்க, ஏமாத்திரம். அல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இப்ப தேவதற்கு மேல ஒரு சீனியர் ரொம்ப கொச்சல் கொடுக்காரு வச்சுக்கோங்களேன். இவன் ஜெபம் பண்ண, ஆண்டவரே கொச்சல், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஆண்டவர் கொச்சல் கொடுக்குற ஆண்டவரே, அவன் வாயில இயேசு நாமத்தில். உண்மைதானே? சொல்லுங்களேன், கட்டுங்க. ஆண்டவரே, நான் போகும்பொழுது அந்த பக்கம் பார்டர் வரக்கூடாது, நான் போறதுக்குள்ள மார்க்கெட்டிங் போயிடணும், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். சொல்றோமா இல்லையா? ஏற்கனவே அவன் ரொம்ப குறைச்சு, ஆனா அப்பா ஏன்டா இப்ப ஜெபம் பண்றான், அவனே மாத்திடுறேன். இது ஆண்டர் பிளான். அல்லேலூயா. அனுபவம் பேசுது. சண்டேஸ்ல சர்ச்சுக்கு வரணும்னா முடியாதுன்னு, நான் ஆஃபீஸில் இருக்கும் ஐசிஸில், நீ வரதான் வர முடியாது, நான் மெயில் போட்டு போட்டுக்கோ, ஏ சபையில் உட்காந்து கிதின் பக்கத்தில் உட்காந்து தோற்று பண்ணுப்பேன், எனக்கு டங்குன்னு மெசேஜ் வரும், நாளைக்கு உனக்கு டெர்மினேட் பண்ணுறாங்க, பட கம்முன்னு விட்டுருவேன். உலகத்தில் காட்டிலும் நான் போய் சினிமா தேட்டரில் உட்காரலையே, வேதனை வார்த்தையெல்லாம் கேட்டுனுக்கிறேன். மறுநாள் போனேன், வை டிட் யூ கம், காதலே வாங்க மாட்டேன். ஏன்னா ஒரு வார்த்தை, சட்டியில் இருக்கிறது என்கிட்ட சட்டியில் நிறைய இருக்கு, நான் ஏன் பயப்படணும், சட்டியில் தான் பயப்படணும். எனக்கு பார்த்தாங்க, மேலே எடுத்து போச்சு மெயில், உடனே போட்டாங்க. அவன் சண்டே வந்தா எவ்வளோ கொடுப்பான் பிஸ்னஸ், சண்டே வர எவ்வளோ பிஸ்னஸ் கொடுப்பான், சண்டே வரனால பிஸ்னஸ் நல்லா தான் கொடுப்பான். அப்போ அவனை தொந்தரவு பண்ணுற இல்லை, வந்து தான் ஆகணும். நீ ஹோம் லோனுக்கு போன அனுப்பிச்சு விட்டார், நான் பர்சனல் லோனில் தான் இருக்கிறேன், அவர் ஹோம் லோனுக்கு அனுப்பிச்சிட்டார். என் தேவன் ராஜாக்களை தள்ளி ஏமாத்திரம். உன் பிரச்சனை வாய் திறந்து சொல்லு, ஏமாத்திரம். உன் பிரச்சனை, உன் போராட்டம், உன் கடன் பாரம், ஐயோ என்னால முடியல ஆண்டவரே, இது எப்பா ஏமாத்திரம்பா. நீ தாழ்த்தும் போது கர்த்தர் உயர்த்துவார். மோசே, உண்மை சொல்ல, மோசே தன்னை தாழ்த்துவான், திக்குவாய். இனி கூட தொண்டை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கு. கர்த்தருக்கு சோத்திரம். நான் அடுத்து சொல்ல போற காரியம் சொல்றேன். தன்னை தாழ்த்தும் போது வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். தன்னை தாழ்த்தும் போது தரிசனங்களை காண்பிப்பார். தன்னை தாழ்த்தும் போது வெளிப்பாடு என்ன சம்பவிக்கிறது காண்பிப்பார். நேற்று தினத்துக்கு முன்பாக நியூ இயர் முடிச்சு சர்வீஸ் முடிச்சு நைட் போயிட்டு ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டேன். நேற்று நைட் ரொம்ப நாங்கள் பாரத்தூர் சபைக்காக தேசத்துக்காக ஜாம் பண்ணிட்டு போய் படுத்துட்டேன். நடு ஜாமும் நல்ல சொப்பனம், ஆண்டர் சொப்பனத்தை நல்லா கொண்டு போயினே இருக்கிறார். நானும் டெப்த்தாக போயிட்டே இருக்கேன். போயிட்டு ஒரு ஒயிட்டை காட்டுறார். எனக்கு முன்பாக டேபிளில் உட்காந்துட்டு இருக்கார். யாருன்னு பார்க்குறேன். பார்க்கும்போது நம் இந்தியாவில் தமிழ்நாடு இருக்கிற முதலமைச்சர் உட்காந்துட்டு இருக்கார். நான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். ஆண்டு சொல்கிறேன், இந்த ஆண்டும் நீங்கள் தான் ஆட்சி செய்வீங்க அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன், மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இதை பார்க்க முடியும், எப்போ வேணா போகட்டும், எதுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இந்த ஆண்டும் நீதியின் சூரியன் தான் உதிக்கும் சொல்லுன்னு சொல்றாரு. அதை ஒயிட் பேப்பர் அவர் கையெழுத்து போடுறாரு. மறுபடியும் நான் அவரை உரையாடி கொண்டு இருக்கிறோம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது சொல்லுகிறேன். என் தேவன் காண்பித்ததை நிச்சயமா செய்து முடிப்பார். ஆனா இந்த ட்ரிப்பு பயங்கர போராட்டம் இருக்கும், பயங்கர பிரச்சனை, எலெக்ஷன்ல பயங்கர பிரச்சனை, தில்லு முள்ளு எவ்வளவு திருடலாம் நடக்கும். ஆனாலும் கர்த்தர் சொன்னது நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. இது பார்க்க தான் போறீங்க. ஏன்னா என் தேவன் நல்லவர். அவர் பேசுகிறது முத்திரையிடுகிறவரா இருக்கார். ஏனென்றால் மோசே என் தேவன், என் தேவன். தாவீது என் தேவன், என் தேவன். பயங்கர பிளான் பண்ணலாம், ஓட்டு அடிக்கும் பொழுது மாத்தலான்னு பிளான் பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணலாம்.
ஆனா முதலமைச்சா மாற்றுவதுக்கு அவருக்கு எம்மாத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒடுக்கப்பட்டவர் எழுந்திருக்க வேண்டும். அது எந்த நல்ல மனுஷன் என்று கர்த்தர் பார்ப்பார், பார்த்தபடியே அவரை உயிர்ப்பிப்பார். எம்மாத்திரம். சபையை தேவனுக்காக மகிமைத்து கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம். அவருடைய 2 நாளாகம் 2:6 சொல்லுகிறது. அவரோட ஆலயம் 2 இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது, இங்க பார்க்கும்போது சாலமோனை குறித்து பார்க்கும்போது 2 நாளாகம் 2:6 வாசிக்கும் போது, அவருடைய ஆலயம் கட்டுகிறதற்கு, அவருடைய ஆலயம் கட்டுவதற்கு நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இதுக்கு எவ்வளவு போராட்டம் வந்தது. சபை கட்டக்கூடாது, பிரச்சனை, என்னென்னமோ வந்தது. பிசாசு எங்க வீக் ஆகுது பூந்துருவான். ஹல்லேலூயா. என் தேவனுக்கு சாட்சியம் சொல்றேன். நான் ரோட்ல நின்று கர்த்தர் பரலோகம் பார்த்துக்குது. இந்த சகோதரி பார்த்துருக்காங்க. மழையில கொடை பிடிச்சி நின்று இருக்கிறேன். எதுக்கு பிளாட்ஃபார்ம் நின்று இருக்கேன். பூசுவாலும் பண்ணாத போயிடுவான். காலையிலேருந்து சாயல நிற்பேன். நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இப்படிதான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். ஆனால் ஆப்போசிட்டாக நடக்கும். கவலையே பட மாட்டேன். ஏன்னா என்னோட இருக்கிற அபிஷேகம் வல்லமையா. ஹல்லேலூயா. ஏமாத்திரம். அப்பா மேலே கீழே 5 வருஷம் கர்த்தர் நடத்தி கொடுத்தார் சபையை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. போகும்போது வார்த்தையும் கொடுக்கிறார் திருப்தியா. நியூ இயர்ல இடியாப்ப சிக்கனும் கொடுத்தார். என் தேவன் நல்லவர். ஏமாத்திரம். அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எம்மாத்திரம் என்ற வசனம் 4:2 உள்ளதா பார்த்தோம். சாலமோன் ராஜா தன் தாழ்மையை உணர்ந்து தூப காட்ட மட்டும் ஒரு ஆலயத்தை கட்ட தகுதி உள்ளவனாக கர்த்தர் மாற்றினார். சாலமோன் தேவனுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட விரும்பிய போது தேவனுடைய மகத்துவத்திற்கு முன் மனிதனுடைய சிறுமையை உணர்ந்து இச்செய்களை பேசுகிறார். நான் எதையும் செய்ய முடிகிற தேவன் என்று. இது தொடர்பு உள்ள வசனங்களை வாசிக்கும் போது 2 சாமுவேல் 7:5 வாசிக்கும் பொழுது, நான் வாசமா இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ என்று தாவீதை நோக்கி கர்த்தர் கேட்கிறார். 1 நாளாகம் 28:3 பார்க்கும் பொழுது, ஆனால் தேவன் நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாய் இருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார். தாவீது வித்தியாசமாக வேற அபிஷேகத்தில் இருந்தபடியாக, தாவீது போர் வீரனாக இருந்தபடியாக ஆலயத்தை கட்ட தேவன் அவர் அனுமதிக்கவில்லை. ஆனால் 2 நாளாகும் 6:18 வாசிக்கும் பொழுது, தேவன் மெய்யாக மனுஷரோடே பூமியில் வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாது. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்று சாலமோன் கூறியதாக குறிப்பிட்ட வசனம் காண்பிக்கிறது. 1 நாளாகும் 29:14 வாசிக்கும் போது, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். இது எம்மாத்திரம். சாலமோன் தேவன் இருந்தாருங்க. உண்மையா சொல்றேன், இந்த கிறிஸ்மஸ் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன் தெரியுங்களா? கர்த்தர் உங்களை எல்லாரும் நல்லா கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். உண்மையாக சொல்ல, தேவன சமூகத்தில் எல்லாரும் நல்ல கடினமாக உழைத்து இந்த புக்ஸ் வாங்கி கொண்டு எல்லாத்தையும் உண்மையாக கொடுத்தீங்க. நாங்கள் உண்மையாக அதுக்கு மேல் கொண்டு வாங்கி கொடுக்கும்படி ஒவ்வொரு குடும்பத்தார் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது பார்க்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் வந்து இருக்கும். ரியலி ஐம் டெல்லிங் யூ. எல்லாம் உற்சாகப்பட்டாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, உண்மையாக சொல்லும் போது சம்டைம்ஸ் ரொம்ப துக்கப்படுவேன். ஆராதனை கை தட்டாமல் பாடுவீங்க, ஏதோ பாடுறீங்க. நம்ம டேவிட் பிரதர் இருக்காரு. நாங்கள் நுழையும் போது சொல்றாங்க, பாஸ்டர் வந்துட்டாருன்னு சொன்ன உடனே பார்வையற்றவர்கள், ஒண்ணுமே தெரியாதவர்கள், அவர்கள் பாட்டு பாடி ஆராதிச்சாங்க பாருங்க. நம்ம பாஸ்டர் உண்மையா சொல்ற, கைகள் தட்டி, கண்ணு இருக்க கூட பாட மாட்டோம், புக் இருக்க கூட பாட மாட்டோம். மொபைலை பார்க்குறீங்க, கண்ணோ இல்லை, வெறிய செவிகள் கழித்து உற்சாகமா பாடி எங்களை வர வைத்தார்கள். பொல்லப்போ உட்கார. உண்மையாக சொல்கிறேன், அவங்ககிட்ட ஒரே ஒரு குறை பார்வை மட்டும் தான் இல்லை. ஆனால் அவ்வளோ மகிழ்ச்சி. அவங்க சொல்லும் பொழுது, ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் கொடுத்துக்கிறதுக்கு பரலோகமே கொடுக்கறது போல இருக்குதுன்னு சொல்லும் பொழுது, நான் உள்ள மனதார என் சபையார் ஆசீர்வதித்தேன். பிகாஸ் எனக்கு என் தேவன் எனக்கு ஒரு நல்ல சபையை கர்த்தர் கொடுத்தார், ஒரு நல்ல குடும்பங்களை கொடுத்தார், உற்சாகத்தில் விதைக்கிற குடும்பங்களை கொடுத்தார். விதைத்தது அந்த குடும்பங்களுக்கு, விதைத்த இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்ல விதைத்த ஒன்றும் உங்களுக்கு வெறுமையாக்காது. உண்மையா சொல்லுங்க, இந்த ஆண்டு நீங்க என்னென்ன கொடுத்தீங்களோ மனதார சொல்ற 10 மடங்கு கொடுப்பார் உங்களுக்கு. உண்மையாக 10 மடங்கு கொடுப்பார். ஒரு ஊழியக்காரன் ஏன்னா கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும்போது, அப்போ கொஞ்சத்தில் நீங்க கொடுத்தீங்களே சும்மா இருப்பார் அவரு. அது ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீயும் கடன் வாங்க மாட்டாய். அப்ப அவர் கடன் வாங்குவாரா?
திருப்பி கொடுத்துருவார். அல்லேலூயா. வசனம் புரிதவர்களுக்கு கடனோ நீயோ அப்போ நீங்க அவருக்கு கடன் கொடுத்துருக்கீங்க, ஏழைங்களுக்கு கொடுக்கறது, அவர் திருப்பி உங்களுக்கு எப்படி கொடுப்பாரு? பல மடங்கு கொடுப்பார். ரிசீவ் பண்ணிட்டவர் ஆமென் சொல்லு. என் தேவன் ராஜா விசேஷமாக தேவாலயத்தை கட்டும் பொருட்கள் கொடுக்கும்போது இந்த மகாஜனங்க பிரியமாக கொடுத்தது எம்மாத்திரம் என்ற தேவன் தங்களை தாழ்த்தி நன்றி கூறுகிற வார்த்தை தாவீது ராஜா சொல்லும்போது, தெரிந்தெடுத்த பிறகு தேவாலயத்தை கட்டி முடிப்பதற்கு பொருட்கள் வழங்கும் போது இந்த காரியத்தை கூறுகிறான். இப்பெல்லாம் எப்படிங்க கட்டின? எல்லாம் வந்து கொடுத்தது மகிமை. சாதாரண கொடுக்க மாட்டாங்க. என் தேவன் பேச வைப்பார், என் காகையோட பேசுகிற வைப்பார். திருடுற காக்கா மூலமா கொடுத்த தேவன் எதையும் கொடுப்பார். நான் நினைக்கிறேன், நான் ஜபத்தில் இருக்கும்போது ஜபத்தில் பிரசன்னத்தை சொல்றேன். யாராருக்கும் தெரியல, உங்க மேலெல்லாம் ஒரு 7-8 காக்கா பறந்து வருது. இது விசுவாசி நிச்சயமா சொல்றேன். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை நடத்துகிறது நீங்க பார்ப்பீங்க. அதிசயமா இருக்கும். தோன்றான் மூடுறாங்க, தோன்றான் மூடுறாங்க, தோன்றாங்க மூடுறாங்க. எப்போ? பஞ்சத்துல தோன்றான் மூடுறாங்க, தோன்றான் மூடுறான். நீங்க ஜபிக்கிறீங்க, பிசாசு மூடுறான். நீங்க ஜபிக்கிறீங்க, பிசாசு மூடுறான். ஆனா நேரம் வந்தது, எம்மாத்திரம் 30, 60, 100, 30, 100. என்னைய பார்த்து சொல்லுங்க. ஓகே, ஆமென். நான் சொல்றேன், சபைக்கு மேல எங்கிடும் 30, 60 எம்மாத்திரம். ஒண்ணுமே இல்லைங்க. தாழ்த்து. மோசையோட இருந்தவர் அற்புதனோட இருப்பார். பிரயாசம் பண்ணும், பிரயாசம் பண்ணு. நீ சொல்லும் பொழுது ஆண்டவர் இதெல்லாம் மோசையை கொடுத்து இதெல்லாம் பண்ணாரு, என்ன கொண்டும் பண்ணுவாருன்னு விசுவாசிக்கணும். நம்ம என்ன மோசையின் தேவன் நம் தேவன், யோசுவாவின் தேவன் இதோட நிறுத்துறீங்க. அப்பா யோசுவை காலை வச்ச உடனே யோர்தானு எப்படிங்க? நானும் பண்ணும்பா, எனக்கு சொல்லுங்கப்பா. நான் கேட்கணும். நம்ம அந்த பார்டருக்கே போறது இல்லை. எல்லாம் 3ஆம் கிளாஸ் ஃபெயிலு. என்னது 3ஆம் கிளாஸ்? அதுலயே படிச்சுன்னு இருங்க. எனக்கு கொடுங்க. ஏன்னா மம்மி டாடி டிஃபன் பாக்ஸ் கொடுத்துனே இருப்பாங்க. எந்த ஏஜ்ல வந்து சாப்பாடு கட்டி கொடுத்தா பிள்ளைக்கு சொல்லு உஷா? ஸ்கூல் இல்லைம்மா, எந்த கிளாஸும் கட்டி கொடுத்து ஃபர்ஸ்ட் போயிட்டு எல்கேஜியில் விட்டு வந்துடுவீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் கூப்பிட்டு வந்துடுவீங்க, செகண்ட் ஸ்டாண்டர்டில் அங்கே தான். ஆனால் அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? அது நீ சொல், டீச்சராக இருக்கீங்களே. ஃபஸ்ட்டு ப்ரீகேஜி, எல்கேஜி நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுவீங்க. 1ஆம் கிளாஸு அங்கேயே தான். 1ஆம் கிளாஸ் சாப்பாடு கொடுப்பீங்களா? எந்த கிளாஸில் சாப்பாடு கொடுப்பீங்க? எல்கேஜி இல்லைங்க, சாப்பாடு எதற்கும் கொடுப்பீங்க, ஸ்கூலில் கட்டி கொடுத்துருப்பீங்க. அவங்க தான் போகணும். மற்ற நேரத்தில் நீங்கள் தானே போவீங்க. ஆனால் நீங்கள் மேல் கிளாஸ்க்கே வரமாட்டீங்க, கீழ் கிளாஸ்லேயே இருக்கிறீங்க. ஸ்கூலில் டிஃபன் கொடுப்பாங்க, சபைக்கு போனால் வார்த்தை கொடுப்பாரு. நானே சொல்கிறேன், வார்த்தையை பிரயோஜனப்படுத்து, வார்த்தையை பண்ணு. அன்று நான் எம்மாத்திரம் என்னை பிரயோஜனப்படுத்துங்க. யூ நியூ ஆஸ் God will overflow the vessels. ஊற்றுறது உங்கள் வேலைங்க, மாற்றுறது அவர் வேலை. தண்ணி ஊற்றும் போது அது மாற்றினது அவர் வேலை. அன்பான தேவ பிள்ளைகளே, எம்மாத்திரம் என்பது மனிதனின் சிறமையும் தேவனோட மகத்துவத்தை தங்கள் தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. இதை சொல்றீங்க. நல்லா வசதி ஆயிட்டால் கொடுங்க, எப்படி இருக்கு தெரியுமா? தாழ்மையா இருக்கும். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, ஓகே, எல்லாரும் ஃப்ளைட்டில் எட்டுன்னு போகணும், எல்லாரையும் ஃப்ளைட்டில் கொண்டு போகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ண தெரியுமா? விழுந்து ஜெபம் பண்ணணும். பாஸ்டரே சொல்லுங்க, பாஸ்டர் சொன்னீங்களே சொல்லு, என்ன பண்ணுவீங்க? ஆசீர்வதிங்க, என்ன பண்ணுங்க, ஓகே, அவ்வளோதானே. வேற என்ன ஜெபம் பண்ணுவீங்க? எனக்கு நான் உங்களை ஃப்ளைட்டில் எட்டுன்னு போகிறேன்னு சொல்கிறேன். எல்லாரும் அவ்வளோதான். வேற நம்ம இந்த பக்கம் யாரும் ஜெபம் பண்ண மாட்டீங்களா? எனக்கு பத்து ஓகே, அதான் உங்கள் ஃப்ளைட்டில் எட்டுன்னு போனேன். எப்படி ஜெபம் பண்ணுவீங்க நீ கேட்குறேன்? நான் சொல்லிட்டேன். சரி ஓகே. இந்த பேர் சைனீஸ் சாரில் சொல்ல மாட்டீங்க, பதறலாம். எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? இவருக்கு 3 ஃப்ளைட் கொடுத்துருங்க ஆண்டவரே. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜெபம் எப்படி இருக்குன்னா, இவருக்கு ஒரு 3 ஃப்ளைட் கொடுத்துருங்க, ஓகே. யூத் டீம் வேற திறந்தே பறந்து வரட்டும், பெரிய டீம் தனியாக பறந்து வரட்டும். அப்போ பாருங்களேன், எல்லாம் யானே வாங்கி கேட்பீங்க, ஆனால் சோறு போட கேட்க மாட்டீங்க. ஜபத்தில் ஆழம் இருக்கணும், ஓகே. பாஸ்டர் ஒரு 3 ஃப்ளைட்டு கொடுனா அப்போ எவ்வளோ இருக்கும்? கோடி கணக்கில் இருக்குங்க. இதுதான் ஜபம்.
ஃப்ளைட்டில் போனேன்னா துட்டு கூட தான் கேட்பேன். ஃப்ளைட்டை கொடுத்தா ஒரு ரிசல்ட் நம்மளே போயிடலாம். என் தேவன் நல்லவர். நினைக்காதீங்க, சொல்ல முடியாது, ஏமாத்திரம். அல்லேலூயா. அவர் 4 நொடி என்ன செய்வார்னே தெரியாதுங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு கண்டி ஒரு 50 கோடி கையில் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் இஸ்ரேல் ட்ரிப்பிட்டு போவோம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இதுலேயே என்ன ஜெபம் பண்ணி எனக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃப்ரீயாக எடுத்து போக மாட்டேன். அல்லேலூயா. டிக்கெட் வேலை ₹1 தான். என் கர்த்தர் நல்லவர். இஸ் a good God. மறுபடியும் யோபை குறித்து பார்க்கும் பொழுது யோபு என்ற பக்தன் சொல்லுகிறான். யோபு 9:14 சொல்லுகிறது, அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவரோட வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளும் நான் ஏமாத்திரம். ஆண்டவர் ஒரு காரியத்தை அனுமதிச்சார்னா நம்ம சைலண்டா இருக்கணும். அவரை கேள்வி கேட்க கூடாது. என்னது, ஏன் எனக்கு இதை அனுமதிச்சீங்க? நல்லா ஜெபம் பண்றீங்க, ஓகே, நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஹைக்ல பீக்ல கொண்டு போயிட்டார். மாசமான சம்பளம் உங்களுக்கு 75,000 டிடிஎஸ் பிடிச்சிட்டு போக, சிடிஎஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போக 75,350 ரூபா வாங்குறீங்க. எவ்வளோ சொல்லுங்க? 75,350 வாங்குறீங்க. சடனா 21,350 ரூபாய் ஆக்கிறார். ஹலோ, என்ன சொல்லுவீங்க நீங்க? என்ன மன்னிங்க ஆண்டவரே, தவறு பண்ண நான் மன்னிங்க ஆண்டவரே. நீ பக்காதான் இருக்கிற, நீ எந்த பாவமும் பண்ணல, தப்பாவல அண்ணன் பண்ணல, ஆனா நல்லாதான் இருக்கிற. ஆனா குறைச்சிட்டார். சும்மா இருப்பீங்களா? நான் எப்படிலாம் வந்தேன், நான் எப்படிலாம் ஊழியம் செய்தேன், எப்படிலாம் பண்ணேன், அப்படிலாம் பண்ணேன், இப்படிலாம் பண்ணேன். ஹலோ, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். யோபு 9:14 சொல்லுகிறது, அவர் மறுமொழி கொடுக்கவும் அவரோட வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம் என்ற வசனம் யோபு 9:14 பார்த்தோம். தேவன் வல்லமைக்கு முன்பாக தான் எவ்வளவு சிறியவன் மற்றும் பலவீனமானவர் என்பதை உணர்த்தி அவரோட வழக்காடாத தகுதியற்றவன் என்று யோபு தன்னை தாழ்த்துகிறான். அப்ப நீ அவ்வளவு பெரிய ஆளா ஆண்டவரை கேள்வி கேட்கறதுக்கு? இப்போ சாம் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாப்புல. ஒரு கம்பெனியில் உங்கள் மோனரை பார்த்துருக்கேன், நீ உங்கள் பாஸை பார்த்ததில்லை. இப்போ சடனாக அவருக்கு சேலரி ஹைக் குறைச்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. உங்கள் பாஸை பார்த்து கேட்க முடியும் நீ? அவன் என்ன சொல்லுவான்? மீறி போயிட கார் விட்டு இறங்க, சட்டை பிடிச்சிடுறேன், குறைச்சிடுறேன். அவனே சொல்லுவார், ஆள் நம்பிச்சு வெளித்தல்லது வெளித்தல். யோபுன்ற பக்தர் சொல்கிறான், அவர்கிட்ட போய் வழக்காடு நம்ம யார்? ஏமாத்திரம். கொடுத்தாரு, எடுத்தாரு. கர்த்தருக்கு அந்த தாழ்மை நம்மளுக்கு வந்துடணும். உன்னை ஒரு நாளும் அவர் தள்ளாட விட மாட்டார். உன்னை ஒருபோதும் தவற நடத்த மாட்டார். உன்னை ஒருபோதும் இக்கிட்ட தப்பு மாட்ட விட மாட்டார். அப்படி மாட்ட வச்சாலும் தப்பு வைப்பார். அல்லேலூயா. நீ இன்னைக்கு 10 சரிக்கிட்டனா 20 உயர போறன்னு அர்த்தம். அல்லேலூயா. இது வேத ரகசியம். யோபு என்ற பக்தன் இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவரோட வழக்காடுவோம் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளும் நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். பரிபூர்ண தாழ்மை. யோபு மிகுந்த துன்பத்திலும் தேவன் மீது கோபப்படாமல் தன் நிலையை உணர்ந்து தாழ்த்தினான். யோசிச்சு பாருங்க, அவன் சொரியும் பொழுது வேதனோட தான் இருந்திருக்கும், ஆனா ஒரு வார்த்தை தேவனை தூஷிக்கவே இல்லை. நான் எப்படிலாம் செய்தேன், இந்த பாஸ்டர் சேவர் பாஸ்டருக்கு எவ்வளவுலாம் நான் கொடுத்தேன், அள்ளியும் கொடுத்தேன். ஹலோ, நீ எனக்கும் கொடுக்கல, தேவனுக்கும் கொடுக்கிற. இஸ் a supernatural God. 1 சாமுவேல பார்க்கும் 1 சாமுவேல் 16:7 சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். யோபின் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட பார்வையில பார்க்கும்போது ஒரு வேலை யோபை போல யோபு பயங்கர வசதி மாதிரி சொல்ல. யோபுக்கு எத்தனை ஆடுகள், எத்தனை ஐஸ்வர்யம்? 7,000 ஆடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500. ஆனால் கர்த்தருடைய ஜனங்களை பார்வை எப்படி இருப்பாங்க தெரியுமா? கோடீஸ்வரம் பாய்வேன் எது. ஆனா தேவனோட பார்வை எப்படி இருக்கு தெரியுமா? இவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவருமாகிய மனுஷன். சரித்திரம் இப்படி சொல்லணும்.
சபையில் இங்க உட்காந்து ஆண்டு உட்காந்து வச்சுக்கல, ஓ உன்னை பார்த்து சொல்லணும். உன் சொத்தை பார்த்து சொல்ல மாட்டார். சொத்து உனக்கு சொத்து, அவருக்கு குப்பை. அல்லேலூயா. உனக்கு ஐஸ்வர்யம், அவருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. அவர் பார்வையில யோபுக்கு இதெல்லாம் கொடுத்தன, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறது கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அவர் நடத்தினா யோப நடத்தினார், ஒண்ணு நடத்தல. யோப பார்க்கிறாரு, இருந்த பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கிறான், இல்லாத பொழுதும் ஒரே மாதம். நீங்க அப்படி இருக்கீங்க? ஹலோ, கொடுத்தா சோத்திரம், கொடுக்கலாம் புலம்புல, அப்படித்தானே? கொடுத்தா கொடுக்கலனா ஜெபம் பண்ண மாட்டேன். போ பாஸ்டர், போங்க ஆண்டவரே, நான் எவ்வளவுதான் ஜெபிக்குது ஆண்டவரே. யாருக்கும் சொல்றார், இன்னும் ஜெபி, பரிசுத்தவான் இன்னும் பாவிகள் இன்னும் ஆகட்டும். நீ பரிசுத்தனார் ஜெபம் பண்ணாரு, கர்த்தரோட உயர்த்துவார். இன்னொரு காரியத்தை, கடவுள் மகத்துவம் மனிதர்கள் எவ்வளோ நீதிமான்களா இருந்தாலும் தேவன் மகத்துவம் முன்பாக சிறியவர்கள் என்பதை உணர்த்தி இருக்கவர். எவ்வளவு கோடிக வந்தாலும் சரிங்க, தன்னை தாழ்த்துற கர்த்தர் உயர்த்துகிறார். ஐந்தாவது ஒரு காரியத்தை பார்க்கும்போது, இங்க ஒரு காரியத்தை பார்க்கும்போது எல்லாம் சொல்றாங்க, அவங்கள மட்டும் தேவன் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நீங்க இனிமேட்டு தேவனுக்கு நீங்க வேலை செய்யலனா வெளியே ரோட்ல போகிற சரஸ்வதியை விட்டு வேலை செய்ய வைப்ப. சீரியஸ். நீ சபையிலே உட்காந்துரு, நீ சபையிலே உட்காந்துரு, அழகா உட்காந்துரு. ஏன்னா நீ சொன்னார, நீ பொம்மையாவே, நீ வேலை செய்யலனா வெளியே போற சரஸ்வதியை பாப்பாரு, அதை கொக்கி போட்டு தூக்கு. அது வாய் சும்மா இருக்காது, சத்தியத்தை சொல்லணும் யூஸ் பண்ணுவார். அல்லேலூயா. அது கேள்வி கேட்க முடியாது. ஒரு வேளை உங்க பக்கத்துல ஒரு சரஸ்வதி வந்து உட்காருது, பொட்டு குங்கெல்லாம் வச்சு உட்காந்துக்குது, டக்குன்னு ரட்சிக்கப்பட்டுருது, கடகடகடான்னு உயர்ந்துடுச்சு. இது இப்போ உஷா சீட்டு பக்கத்தில் காலி ஆகுது. ஓகே, உதாரணம், ஒருத்தர் உட்காந்துச்சு, கடகடான்னு உயர்ந்துச்சு. இப்போ உஷா கேள்வி கேட்க முடியுமா? ஏன் ஆண்டவரே இப்போதான் வந்தாங்க, அவங்களுக்கு இவங்கள போய் காரு பங்களெல்லாம் கொடுத்துட்டேன். ஆசீர்வதிக்கு தவறு, கேள்வி கேட்க நமக்கு தகுதி கிடையாது. வசனத்தை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 11:17 பார்க்கும் பொழுது, ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதற்கு நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். பேதுரு சொல்றான், எம்மாத்திரம் என்ற வசனம் அப்போஸ்தலர் 11:17 உள்ளதாக காணப்படுகிறது. தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லலாம். யூதர் இல்லாதவருக்கு புறஜாதிற்கும் பரிசுத்த ஆவியான் அருளப்பட்டதை கண்டு தேவனுடைய திட்டத்தை தடுக்க தம்மால் இயலாது என்று பேதுரு கூறுவது, அப்ப தெய்வீக சித்தத்தை அடிப்பணிதலும் கடவுள் இறைப்பயணிகளும் வெளிப்படுது. தேவன் நினைச்சா யார் மேலும் அபிஷேகத்தை ஊற்றுவார். இவங்க தான் ரட்சிக்கப்பட்டு மூத்த சபையில மூத்தவர், நான் தான் ரட்சிக்கப்பட்டு 18 ஆண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், உனக்கு அபிஷேகம் இல்லை, நேற்று தான் வந்தது, அதுக்கு அபிஷேகத்தை கொடுத்துருவார். அல்லேலூயா. அபிஷேகம் கொடுத்துரு மேல குறை இல்லை, உண்மையில தான் குறை. அல்லேலூயா. பேத சொல்றப்பா, நம்ம ஏன் கேட்கறதுக்கு தகுதி இல்லப்பா, நம்ம ஏன் அவரை கேட்கணும்ப்பா, அவர் இஷ்டம், அவர் யாரோனா ஆஸ்வதிப்பார், யாருக்குன்னா ஊற்றுவார். இதெல்லாம் நம்ம தாழ்மை. சில காரியத்தை தாழ்த்தும் போது அப்போஸ்தலர் 11:17 சொல்கிறது, தேவன் தடுத்திருக்கிறதை நான் எம்மாத்திரம் என்றான். பேதுரு கொர்நேலியுவின் வீட்டில் சுவிசேஷம் அறிவித்து புறஜாதிகள் பரிசுத்த ஆவியை பெற்றதை யூத கிறிஸ்தவர்களுக்கும் விளக்கும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். இந்த வசனத்தின் பொருள், மனிதர்கள் தேவனுடைய ஆளுகைக்கும் திட்டங்களுக்கு குறுக்க நிற்க முடியாது என்பதை பேதுரு பணிவுடன் சொல்லுகிறான். அன்பான தேவர்களே, எம்மாத்திரம் என்பதற்கு பணிகளுக்கு எவ்வளவு இருக்கிறது என்று காண்பிக்கிறார். எம்மாத்திரம் சொல்லும் போது எவ்வளவு பின்னணி பார்த்தோம். நம்ம நம்முடைய தாழ்மை உயர்வை கொண்டு வரும். நம்ம தேவனிடத்தில் நம்ம நெருங்கும் போது தேவனிடத்துல மகிமையை கொண்டு வரும். ஆண்டவரிடத்தில் நம்ம முழுமையாக கொடுக்க வேண்டும். நாம் எம்மாத்திரம் ஆண்டவர் என்று சொல்லும் போது தேவன் நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நான் இன்னைக்கு கொஞ்சம் சொல்றேன், நம்ம சபைக்கு மேலே கீழே அமர்ந்த யாவருக்கும் தீர்க்கதரிசனமான காலையில் சொல்றேன், ஒரு பெரிய திட்டம் கர்த்தர் இந்த வருஷம் வச்சிருக்கிறார். என்ன முடியாது, என்னால முடியும், நான் செய்து விடுவேன், நான் ஜெபிச்சா நடந்துடும் என்று சொல்லுகிற தான் சொல்ல செய்ய வேண்டும்.
நான் சொல்லத்தான் நீங்க செய்யணும் என்று சொல்லிறானால் உங்களோட வாழ்க்கையில தோல்விகள் காணப்படும். ஒரு அழகான ஹம்பிள் ரிக்வெஸ்ட் சொல்றேன், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே செய்யணும் எப்படின்னு கேட்டுப்பாரு, அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிப்பாரு, கம்முன்னு போயிடுவார். அல்லேலூயா. நான் அப்படிதான் என்னோட ப்ரேயர் லைஃப்ல எல்லாரும் போய் நிறைய இடத்துக்கு போய் நான் ஒன்று சொல்லுவேன், ஆண்டவர் இதை சொல்றாங்கம்மா இதை செய்யுங்கன்னு. தெரியும் பாஸ்டர். ஓ, எனக்கு மேலே இருக்கிற அபிஷேகம் நிறைய இருக்குது உங்களுக்கு, சைலண்டாக இருந்துருவேன். ஏமாத்திரம். அல்லேலூயா. நான் பார்ப்பேன் வெளி சபைக்கு நம்ம சபை எல்லாத்துக்கும் போ சில ஆலோசனை ஆண்டவர் கொடுப்பாரு, இப்படி செய்யுங்கன்னு. சில நேரத்துக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடும் அவங்களுக்கு. ஆண்டவர் பேச ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்ட உடனே சேர்மன் கிட்ட பிரின்சிபல்கிட்ட பேசுவாங்க. நீ சாதாரண ஸ்டூடெண்ட், பிரின்சிபல் அனுபவம் தெரியாது. எனக்கு ஐ நோ மாஸ்டர், ஐ நோ எவ்ரிதிங். மாஸ்டர் என்ன பண்ணுவார், இப்போ எக்ஸாம் ஷீட் வரும்போது என்ன சொல்றாங்களே, அவர் சொல்லுவாங்க நிரம்புற கூட பழமொழி சொல்லுவாங்க. அப்படிதானே, அரைக்குடம் தழும் அப்படின்னா அது சட்டியில் ஒன்றும் இருக்காது, ஆனால் பயங்கரமா ஆடும். நான் பார்ப்பேன், ஏமாத்திரம். போயிட்டு வா, 20 நாளில் முடியறது 3 மாதம் கழிச்சு முடியும், 3 மாதம் கழிச்சு முடியறது 6 மாதம், 6 மாதம் முடியறது 2 வருஷம், 2 வருஷம் ஆகுறது 40 வருஷம் ஆகும். ஃபர்ஸ்டே கேட்டிருந்தா ஆண்டவர் வழியை காண்பித்திருப்பார். முறுமுறுத்த லேட் ஆயிடுச்சு. தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். சங்கீதம் 11:4 சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், விசுவாசியின் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கின்றன. நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் செயல்பட கர்த்தர் கவனிக்கிறார். ஆபக்கூக் 2:20 சொல்லுகிறது, கர்த்தர் என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. அவருக்கு பூமி முழுவதும் அவர் முன்பாக இருக்கிறது. 2 நாளாகமம் 7:15-16 சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே தங்கும். ஆலயத்தில் கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை கர்த்தர் கேட்கிறார். 2 சாமுவேல் 22:7 சொல்லுகிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே, வசனம் சொல்லி, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபாயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. நான் உண்மையாக சொல்றேன், இந்த ஆண்டு நீங்க ஜெபித்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு இருக்கிறார். அவர் செய்வதற்கு எம்மாத்திரம். தாவீது வந்து பார்க்க மோசேக்கு திக்குவாய் ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா மோசேயோட தேவன் டிராவல் பண்ண உடனே மோசேயின் மூலமாக அநேக வல்லமை நடந்தது. ஆபர் விசேஷமாக தாவீது மேய்த்த ஆடுகளை மேய்த்த தாவீதை தெரிந்து கொண்டான். அவன் தாழ்த்தினான். எல்லா விஷயத்தையும் தாழ்த்தும் பொழுது அவனோடு எல்லா பிளஸிங் பண்ணும் பொழுதும் அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இதெல்லாம் நீங்க கொடுத்ததுலாம் எனக்கு ஏமாத்துறான்ற ஒண்ணுமே இல்லை, தகுதியற்றவனை கர்த்தர் உயர்த்தி வச்சீங்களே. ஆலயம் கட்டுறதுக்கு எங்கிருந்து வந்தது தெரியல, எல்லாம் கொடுக்கும்படி எம்மாத்திரம் தேடி வந்து கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர். பேதுருவோட இருந்த தேவன் பேதுரு சொல்றான், இது எம்மாத்திரம், என் கர்த்தர் நல்லவர். எசேக்கியேல் 43:3-6 சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அவர் ஆலயத்தில் இருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். ஆலயத்தில் இருந்து என்னோட பேசுகிறதை இன்றைக்கு கேட்டீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எம்மாத்திரம் எல்லா விஷயம் சொல்லி எம்மாத்திரம் சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்க, உதாரணம் சடன் சர்ப்ரைஸா ஆண்ட்ரூ காலிங்ஸ் இன்னைக்கு ராஜ்குமார் ஐயா நீங்க ஊழியர் செய்யணும், கூட ஹெல்ப் பண்ணணும்னு சொன்ன அவர் ஐயா எனக்கு எம்மாத்திரம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டாரு வச்சுக்கீங்களேன், புடிச்சிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் மாத்திடுவார். அவர் ஒன்றும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. டிராக்ஷன் கொடுத்தாரு, எங்க ஆட்டோமேட்டிக் சபையில் உட்காருவார். ஏன்னா அவர் செய்ய போறதுல கூட இருக்கிற செய்வார். என் தேவன் நல்லவர். ஒண்ணுமே இல்லைங்க. எங்கெங்க முடிஞ்சப்ப இயேசு நல்லவர் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு அண்ணாச்சி கல்ல கேட்குறீங்க, ஒரு சின்ன பொட்டி கல்ல சாமான் வாங்குறீங்க, என்னென்ன கேட்பீங்க? புளி எல்லாம் கேட்பீங்க. கேட்பீங்களே. பக்கத்தில் உட்கார நிற்கிறாருங்களே, சும்மா ஸ்மைல் தான். என்னது சும்மா ஒரு ஸ்மைல். அவங்க என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்களே. இயேசு உங்களை ஆச்சரிப்பார். சும்மா ஒரு வார்த்தை, இயேசு அவங்களாட்ட அடிக்க போறாங்க, மீறி ஒரு அடி அடிச்சா அடிச்சுட்டு கூட யார் பார்க்குறா?
வாங்க மாட்டீங்களா இயேசுக்காக? உனக்காக எவ்வளோ அடி வாங்கினாரு? மாடு மாதிரி அடிச்சாங்க, அவரை தோல் கிழி அடிச்சாங்க, சிலுவையில் தொங்க விட்டாங்க. என்னைக்குன்னா உங்களுக்கு தலைக்க தொங்க விட்டுருக்காரு, என்னைக்குன்னா உங்களுக்கு தலைக்க தொங்க விட்டுருக்காரு. நல்லதானே வச்சுக்கிறார். 1க்கு 3 வேளை சாப்பிட்றீங்க, 4 வேளை, சாயங்காலம் ஒரு சைட் புகடா வேற. ஆண்டு புது வருஷம் போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஆண்டு வந்து தேதியெல்லாம் கொடுக்கல. புது ஆண்டு போகிறதுக்கு முன்பாக இந்த ஆண்டு புதிய வருடம் போனோம், பழசெல்லாம் கண்டுன்றதுக்காக 4 நாள் தலைக்கட்டு தொங்குன்ற ஒரு வசனம் போட்டு வச்சுக்கோங்களேன். நான் நிறைய கொக்கி மாட்டிருப்பேங்க. உபாச ஜெபம் நான் படுத்துக்கிட்டே பேசியிருப்பேன். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக ரசித்து சொல்கிறாரு. ஏமாத்திரம் கேட்கவும் முடியல, பேசவும் முடியல. ஏன் இப்படி இருக்கிறீங்க எனக்கு தெரியல. அப்படி நான் இல்லை, தேவன் சொல்கிறேன். என் கர்த்தர் நல்லவன். இருந்த ஒரு வாழ்க்கை அவருக்காக வாழ். ஹலோ கிழக்கு வாலிப பிள்ளைகளே, மேலுக்க பிள்ளைங்கள, எல்லாருக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் யூஸ் பண்ணுறது இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணலன்னா நான் உண்மையாக சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுங்களா? நாளைக்கு புது புது ஆத்மா தான் உட்காருங்க. சரஸ்வதி, கணபதி, பெருமாள், சரி ஏன் சொல்லு, ஆண்டு அவங்கள பயன்படுத்திடுவார். ஆப்போர்ச்சுனிட்டி இருக்கும் போதே, காற்றடிக்கும் போதே இன்னைக்கு ஆண்டு பேசுறார். ஏமாத்திரம் ஆண்டு நீ கூப்பிடுறார். எல்லாம் என் கூட சேர்ந்து வல்லமையா முகாம் செய்து ஒரு ஊழியம் பண்ண போறோம். நீங்களா சொல்லணும் ஆண்டான ஏமாத்திரம். ஹலோ, உங்களை தான் கர்த்தர் அபியூஸ் பண்ணுவார். என் கர்த்தர் நல்லவர். வசனம் சொல்லு, யாக்கோபு 4:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தகப்பனே, உம்மோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். சபையாரே, மேன்மை பரலோகம் கொண்டு வராது, ஐஸ்வர்யம் பரலோகம் கொண்டு வராது. எங்களை தாழ்மை உம்மோட கொண்டு வரும். மோசே தாழ்மையா இருந்தான். பல லட்சங்களை கொண்டு வரும்படி கர்த்தர் மோசையோடு இருந்து. என் தேவன் நல்லவர். ஆடுகளை மேய்த்த தாவீது அப்பா ராஜாவா மாற்றுவதற்கு தன்னை தாழ்த்தினான். அவனை ஒதுக்கப்பட்டு இருந்தான் குடும்பமே. ஆனால் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லக்கூடியவன் என்று முன்கூட்டி அறிந்திருக்கிறேன். அவன் இருதயத்தை நன்கு அறிந்தபடியாக அவனை பயன்படுத்தினீர். என் தேவன் நல்லவர், என் தேவன் உண்மையுள்ளவர். பேதுரு கூடவே இருந்தார். அபிஷேகம் அனைவருக்கும் குரல் விட்டு கொடுக்கப்பட்ட பொழுதும் தன்னை தாழ்த்துகிறான். அது அவரோட விருப்பம். ஆண்டவரே, உம்மோட கரத்தில் ஒப்பு கொடுத்து சோத்திருக்கிறேன். இந்த வந்த யாவரையும் மேலே இருக்க ஸ்தலத்திலும் கீழக்க ஸ்தலத்திலும் போராட்டத்தோடு பலவீனத்தோடு பிரச்சனையோடு வந்திருக்கலாம். இது உமக்கு லேசான காரியம். இது எம்மாத்திரம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் என் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து சபையார் இந்த காலைவெல்ல பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வந்த யாவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று. இன்றைக்கு தேவனோட பிரசன்னத்தை என் கர்த்தரோட கரங்களை ஒப்பு கொடுத்து வந்த யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தை ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்காக கொண்டு வந்த காணிக்கைகளும் தசமபாவத்தையும் என் தேவனுக்கு கொடுப்போமாக. ஆமென். God bless you.